வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ நம்மளோட ஆர்சி கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோன் ஆஃப் த பேசேஜ் கண்டுபிடிக்கிறது அட்லீஸ்ட் நமக்கு கண்டிப்பான முறையில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு மார்க்கில் வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து கமிட் பண்ணுவோம். தெரிலன்னு விடுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆப்ஷனை என்ன பண்ணுறோம், நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பர்டிகுலர் டோன் ஆஃப் த பேசேஜை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இடத்துல இஃப் ரைட்டர் இஸ் சேயிங் லைக், ஓகேவா, என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாஸ் எக்கனாமி ஷோஸ் ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட், சரிங்களா. ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி பட் சீரியஸ் ரிஸ்க் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல இந்தியாஸ் எக்கனாமி ஷோஸ் ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் பட் சீரியஸ் ரிஸ்க் ரிமைன், இப்படி ஆத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இதோடைய டோன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்குது, இட் இஸ் அனலிட்டிக்கலாக இருக்குது பட் அட் த சேம் டைம் இட்ஸ் ஸ்லைட்லி காஷனாக இருக்குதா. ஏன்னா அது ரிஸ்காக தான் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு காஷனையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்து சொல்கிறார், ப்ரிகாஷன் மாதிரி எடுத்து சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல இட் இஸ் மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் டோன், லைக் அனலிட்டிக்கல், மெயின்லி அனலிட்டிக்கல் பட் வித் ஸ்லைட்லி காஷன் டோன், ஓகேவா. அப்போ in this video we are going to learn how to identify tone of any kind of passages in RC, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணுமா. டோன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரைட்டர்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி சப்ஜெக்ட், ஓகேவா. அந்த பர்டிகுலர் பேசேஜில் அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்கிறாரு, வாட் கைண்ட் ஆஃப் டோன் ஹி யூஸ்ட், அவர் என்ன மாதிரியான தோணியில் அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் டோன், ஓகேவா. இட்ஸ் நாட் அவர் ஃபீலிங், இட்ஸ் நாட் அவர் எமோஷன். the only thing we have to think about is author. என்டையராக நம்ம ஆத்தரை பற்றி யோசிக்கிறது தான் இந்த டோன், சரிங்களா. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரா, கிரிட்டிசைஸ் பண்ணுறாரா, வார்னிங் கொடுக்குறாரா, இதெல்லாம் பார்க்கறது தான் டோன், ஓகேவா. இப்போ நம்ம டோன் படிக்கிறதுக்கு we need 3 step ஃபார்முலா, ஓகேவா. அதில் என்ன அப்படின்னா இதுதான் நம்ம எக்ஸாமோட ஷார்ட்கட், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ we should read last paragraph. லாஸ்ட் பேராகிராஃப் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஃபைனல் இன்டென்ஷன் ஆஃப் த ஆத்தர் வந்து நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா புரிய ஆரம்பிச்சிடும், ஓகேவா. அண்ட் வி ஷுட் ஃபைண்ட் த கீவேர்ட்ஸ். செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இன்கேஸ் இன் மை பேசேஜ் ஆத்தர் யூஸ்ட் த வேர்ட்ஸ் லைக் த்ரெட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாருன்னா அது எனக்கு நெகட்டிவாக இருக்குது, சரிங்களா. கன்சர்ன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாருன்னா அது எனக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது, சரிங்களா. அர்ஜென்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது எனக்கு வார்னிங், ஓகேவா. அது எனக்கு வார்னிங். க்ரோத் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எனக்கு பாசிட்டிவான ஒரு டோன், புரிஞ்சுதா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் நமக்கு நம்மளே கேட்டுக்கணும். அதை வாசிச்சு பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கணும். லைக் என்ன மாதிரியான இடத்துல ஆத்தர் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கிறாரு, லைக் வாட் இஸ் த ஆத்தர் டூயிங், வாட் இஸ் த ரைட்டர் டூயிங் அப்படிங்கிறப்போ இஃப் ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அப்படின்னா அந்த இடத்துல டோன் வந்து எனக்கு அனலிட்டிக்கல், சரிங்களா. அவர் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா டோன் எனக்கு அனலிட்டிக்கல் டோன். இல்லை அவர் தப்பு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா கிரிட்டிக்கல், ஓகேவா, கிரிட்டிக்கல். அவர் வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஷனரி. சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது எனக்கு ஆப்டமிஸ்டிக், புரிஞ்சுதா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேவா. அனலிட்டிக்கல் அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு ஸ்ட்ராங் எமோஷனும் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ஆர்சி வந்து எனக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அனலிட்டிக்கலாக தான் இருக்கும். அண்ட் கிரிட்டிக்கல் அப்படிங்கிறப்போ ஒரு விஷயத்தை பற்றி அவர் என்ன செஞ்சிருப்பாரு, இந்த மாதிரிலாம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் ஆகி போயிடுச்சு, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் பட் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, ப்ராப்ளம்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். த வேர்ட்ஸ் லைக் ஃபெயிலியர், ஓகேவா, லேக், இஷ்யூ, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காஷனரி அப்படின்னா இட்ஸ் அ வார்னிங் டோன், ஓகேவா. காஷனரி அப்படின்னா வார்னிங் டோன். அவர் நம்மளை வந்து எச்சரிக்கை பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம காஷனரி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரிஸ்க், டேஞ்சர், சரிங்களா, அர்ஜென்ட், இந்த வார்த்தைகள் எல்லாமே. அண்ட் ஆப்டமிஸ்டிக் அப்படிங்கிறப்போ ஹோப்ஃபுல்லாக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுகிறாரு அப்படின்னா நம்ம ஆப்டமிஸ்டிக் யூஸ் பண்ணலாம். நியூட்ரல் அப்படிங்கிறப்போ ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான பேசேஜை நான் என்ன பண்ணிக்கலாம்,
நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் தாண்டி சரி ஓகே எனக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது, பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு அட்டெண்ட் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் அப்படின்னா, பேங்கிங் எக்ஸாம்ல 90% ஆஃப் த கொஸ்டின்ஸோட ஆன்சர் எனக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, அனலிட்டிக்கல், கிரிட்டிக்கல், கன்சர்ன். ஓகேவா? மோஸ்ட்லி எனக்கு சர்காஸ்டிக், ஹியூமரஸ், எமோஷனல் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே பேங்கிங் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பேசேஜ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? 90% of the cases answer will be like analytical or critical or cautionary. இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, இஃப் இட் இஸ் சப்போர்ட் அப்படிங்கிறப்போ தட் இஸ் ஆப்டமிஸ்டிக். ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா அது எனக்கு கிரிட்டிக்கல். வார்னிங் அப்படின்னா காஷனரி. சரிங்களா? இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ரைட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், யூ ஹாவ் டு சூஸ் ப்ராப்பர் டோன். ஓகேவா? அந்த டோன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கு இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த கேசஸ்குள்ளே தான் முடிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹாவ் லேர்ன்ட் ஹவ் டு ஃபைண்ட் டோன் ஆஃப் தி பேசேஜ் ஃபார் பிகினர்ஸ் லெவல். ஓகேவா? பிகினர் லெவலில் ஒரு டோன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக பார்த்தோம். மோஸ்ட்லி அந்த 3 டோனை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் கேட்டாலுமே கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். We should always follow 3 steps to find the tone of the passage. The one thing is you have to read the last paragraph so that you came into the final conclusion of the author. And second thing is you have to find keywords like thread, concern, இந்த மாதிரி வேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. And third question, you should ask the question to yourself like what author is doing here அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் 90% ஆஃப் த கேசஸில் ஆன்சர் எப்படி தான் இருக்க போகுது, அனலிட்டிக்கல், கிரிட்டிக்கல், கன்சர்ன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. சரிங்களா? ஹியூமரஸ், சர்காஸ்டிக் இதெல்லாம் ரேர் ஆஃப் த கேசஸில் இருக்கும். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தோஸ் திங்ஸ். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.